மீண்டுமா உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏற்கனவே தெரிந்த வண்ணமாக எபிரேயர் 73வது பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். முக்கியமாக விசுவாசத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்துல நாம் பார்த்தது என்னன்னா, மனிதன் எப்படி உயிர்த்தெழ முடியும் என்பதை கடந்த வாரத்துல பார்த்தோம். மனிதன் எப்படி உயிர்த்தெழ முடியும்? சின்ன ரிவிஷனுக்கு போயிட்டு அடுத்தல இன்னைக்குள்ள டாபிக் போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த 2 படத்தையும் நான் மாத்திருக்கிறேன் கடந்த வாரத்துல. கடந்த வாரம் ஒரு அரபியும் பஞ்சாபியும் போட்டிருந்தேன். அது ஒரு அண்ணன் எனக்கு அறிவுரை சொன்னாங்க, அது நல்லது இல்லப்பா அப்படின்னு. இனியா இது அப்படி இல்லை. ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னொருத்தன் குடிகாரன். சோ நம்ம பார்த்தது கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது இதான் வசனம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்ப்போம், மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். இதான் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்படி எழுந்திருப்பாங்க? அவங்க எழும்பி வரும் பொழுது அவருடைய சரீரம் எப்படி இருக்கும்? முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளார், பின்பு உயிரோடு இருக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். தான் வசனம். அடுத்தால பார்த்தோம், கோதுமை மணியானது, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும். அதுல இருந்து பார்த்தோம், கோதுமை மணி வந்து சாக வேண்டும். விதை செத்தாலுடைய உயிர்ப்பிக்க மாட்டாதே. அடுத்தது மேனி, இந்த செடி இருக்கு பாருங்க, இதுதான் மேனி. பவுல் என்ன சொல்லுகிறாருன்னா, மேனியை விதைக்கவில்லை, மேனி வேறு விதை வேறு. விதை அழுகி செத்து ஒன்றுமலால் ஆனாதான் உள்ளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த விதையினுடைய பரிமாணம் தெரியும். அந்தந்த ஒவ்வொரு விதைக்கு ஏற்ற மேனியை கொடுக்கிறார். அப்ப அந்த படத்துல பார்க்கும்போது இந்த விதை வந்து சாக வேண்டும், செத்தால் மேனி வேறு. அதுதான் மறுரூபமாக்கப்படுதல் என்பதை குறித்து பார்த்தோம். எப்படி இந்த விதையானது உயிர்ப்பித்து வருகிறதோ அதே போல நாமும் உயிர்த்தெழுகிறோம் இயேசுவோடு கூட. 2 கொரிந்தியர் 4:14 நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்பது அறிந்திருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு உள்ள நம்பிக்கை. இயேசுவை எழுப்பின ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வந்து என்னையும் எழுப்புவார் என்ற நம்பிக்கை இருந்தபடியினாலே கிறிஸ்தவர்கள் பாடுகளை அனுபவித்தார்கள். நம்ம விசுவாசப்பட்டியல்ல அவங்க வாழால் அற்புண்டார்கள், பல பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், அநேக உபத்திரவங்கள் கூட கடந்து சென்றார்கள். இவர்களெல்லாம் இவ்வளவு துன்பமும் உபத்திரவங்களும் படுவதற்கு காரணம் கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர். அப்படியானால் கர்த்தராகிய இயேசு அதற்கு முன்பு இந்த விதையை போல அவரும் மரிக்க வேண்டும். அதான் இருந்தது. அதான் இன்றைக்கு நாம துக்க வெள்ளிக்கிழமையை கொண்டாடி விட்டு வந்திருக்கோம். அதற்கு முன்பு இயேசு மரிக்க வேண்டும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், அதான் இயேசு மரிக்கவில்லையானால் அவரும் உயிர்த்தெழுந்திருக்க முடியாது. அவர் மறுரூபமாக்கப்பட்டவர், பூட்டி அறைக்குள்ள கடந்து வந்தவர். அதான் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். அதனாலதான் மரணம், அவர்கள் மரணத்தை சந்திக்கவில்லையானால் எல்லாமே விருதா. நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், உயிர்த்தெழுதலும் விசுவாசம் நம்ம பார்க்க போகிறோம். அதனாலதான் மரண சாதனம்னு சொல்லுவாங்க. மரண சாதனம், டெத் வில். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணம் உண்டாக வேண்டும்.
எப்படி மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். ஒரு ஆளு வில் எழுதுறாருன்னு வைங்க, அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த உயிலுக்கு மதிப்பு கிடையாது. உயில்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அந்த உயில் அந்த எழுதிய நபர் மரித்த பின்பாடுதான் அதுக்கு எஃபெக்ட். அதே போல அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை. இயேசு உயிரோடு இருக்கும்போது அதுக்கு பலன் கிடையாது. He made a covenant. டெத் வில், மரண சாதனம். அப்போ அவர் மறிக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் இன்னைக்கு மும்மணி தியானம் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. இந்த மரண சாதனத்தினுடைய சாராம்சம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் எடுத்தது. இன்னைக்கு நான் தற்செயலாக பல பாகங்களை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பகுதி என் கண்ணில் பட்டபடினால, இன்றைக்கு ஏற்றதாக இருக்குங்கிறபடினால இதை உங்களுக்கு மத்தியில கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மரண சாதனத்தை எழுதினவன், இந்த உயிரை எழுதினவன் மறிக்காமல் அதற்கு எஃபெக்ட் கிடையாது. அதுதான் மரண சாதனம். இதனை எழுதியவர் இயேசு கிறிஸ்து. இது ஒரு கற்பனையான ஒரு மரண சாதனம். ஆனா இதில் உள்ள சாராம்சம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனாலதான் இதை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். பரலோகத்துக்கு சொந்தக்காரரும் பிதாவின் ஒரே குமாரனுமாக இயேசு கிறிஸ்து என்ற நான், அதாவது அவர் எழுதுகிறது போல இதை நான் ஒரு கற்பனையாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அதாவது இயேசுவை அவர் சொல்றார், இயேசு சொல்றார், என்னை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எனது புத்திரர் ஆகும் எவருக்கும் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களையும் இஷ்டதானமாக எனது மரணத்திற்கு பிற்பாடு கொடுப்பேன் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். அதாவது அவருடைய மரணத்துல நாம பங்கு பெறும் பொழுது, அவருடைய உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறும் பொழுதுதான் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். இன்னைக்கு எல்லாரும் போய் துக்க வெள்ளிக்கு துக்கமா அழுதுட்டு வந்திருப்போம். அவரு அப்போ 7 வசனங்களை சொன்னாரு, அது உண்மைதான். ஆனா அவருக்கும் நமக்கு உள்ள பந்தம் என்ன? இந்த 7 வசனங்கள் சொன்னாரு, உண்மைதான். எங்க சபையில கூட 7 வசனங்களும் அழகா எடுத்தாரு, அன்பை குறித்து சொல்லி அதுல இருந்து கொண்டு வந்தாரு. உண்மைதான், அது இன்ஃபர்மேஷன். ஆனா பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில அவர் இந்த சிலுவையில நமக்கு சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வர வேண்டுமானால் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தான், நல்ல ஞாபகம், அவர் நமக்கு சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதம் கடந்து வரும். எவன் ஒருவன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. அவர் நீங்க 6 மணிக்கு ஒரு தியானம் பண்ணாலும் சரி, ஆலயம் போனாலும் சரி, தசமபாகம் கொடுத்தாலும் சரி, கிறிஸ்தவ பெயருடையவனாக இருந்தாலும் சரி, இல்ல நல்ல கைத்தட்டி ஆவில நிரம்பினாலும் சரி, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரது புத்திரராக மாறாத பட்சத்தில், யாரு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தான் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ற எல்லா ஆசீர்வாதங்களும் இஷ்டதானமாக, அப்படின்னா இலவசமாக என் மரணத்திற்கு பிற்பாடு கொடுப்பேன் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். அடுத்தால பாருங்க, புத்திர சுவிகாரம் பெற்றவர் ஆண்டு அனுபவிக்க வேண்டியது. இப்படிதான் உயில் எழுதுவாங்க. வித்தின் பிராக்கெட், இடமில்லாமையால் முக்கியமானவங்களே இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. நிறைய இருக்குது. அப்போ நீங்க புத்திர சுவிகாரம் பெற்றீங்கன்னு வைங்க, நீங்க ஆண்டு அனுபவிக்க வேண்டிய நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதுல மிகவும் முக்கியமான காரியங்களை ஷரத்துகள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது.
அவையான முதலாவது பாவ மன்னிப்பு. முதலாவது பாவ மன்னிப்பு. அதனாலதான் பாவ நிவர்த்தியின் நாள். நம்முடைய பாவங்கள் நிறுத்தி செய்யப்பட வேண்டும். அவர் சிலுவையில் இன்றைக்கு அடிக்கப்பட்டாருன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் மகா பரிசுத்தலத்திலே தெளிக்கப்பட வேண்டும். ஒரே வரம் பிரவேசித்து நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினார். அப்போ எப்போ ரத்தம் சிந்தப்படுகிறத நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, எப்போ உங்களுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ, எப்போ உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறதோ, பாவ மன்னிப்பு என்ற ஒரு இலவசமான மன்னிப்பை நீங்க பெறும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். இரண்டாவது, நீங்க ஆண்டு அனுபவ ரட்சிப்பு. நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையை கொடுத்து அலங்கரிக்கிற தேவன். எவன் ஒருவன் மன்னிக்கப்பட்டானோ, எவன் ஒருவன் ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டானோ அவனுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படும். நிறைய பேர் இந்த அனுபவங்களே இல்லாம 4-5 பர்க்மன்ஸ் பாட்டை பாடி கையை தட்டுனா எனக்கு அபிஷேகம் வந்துட்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லை. இயேசுவோடு மரித்து இயேசுவோடு உயிர்த்தெழுந்து நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நீங்க தான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டுமானால் நீங்க முதலாவது ஒரு ஆலயமாக மாற வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் படைத்தும் இருக்கிறார். அப்போ அவருடைய மரணத்தில் மரண சாதனத்தில் இன்னொரு சாராம்சம், கட்டாயம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நீங்க பெற்று ஆக வேண்டும். இந்த அறகுறையா இருக்காங்க பாருங்க, பாவ மன்னிப்பு பெற்று. நிறைய பேர்கிட்ட போய் கேட்டோம்னா, நீங்க பாவ மன்னிப்பு பெற்றுட்டீங்களா, ரட்சிக்கப்பட்டீங்களா? நிறைய இடங்கள்ல, சபைகள்ல, சில இடங்கள்ல ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கையை வைத்துங்கன்னா கையை வைத்த மாட்டாங்க. ஒரு சபையில இப்படிதான், நான் ஒரு ஆன்லைன் பிரேயருக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க நிறைய வருஷம், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால. அப்ப அந்த சபை நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை. நான் லீவ்ல வெக்கேஷன்ல வந்திருக்கும் போது அந்த சபையில உள்ளவங்க என்ன ஆன்லைன் பிரேயருக்கு கூப்பிடுறாங்க. நீங்க மெசேஜ் கொடுக்கணும் ஐயா. அது நல்ல ஒரு சபை தான். நல்ல, நான் அந்த ஸ்பீக்கர்ல பாட்டெல்லாம் கேட்கும், பெர்க்மன்ஸ் பாட்டெல்லாம் பாடுவாங்க, உற்சாகமா இருக்கும். அப்ப என்ன அந்த ஆலயத்துல ஆன்லைன் பிரேயருக்கு கூப்பிடுறாங்க. எனக்கு காலையில, அடுத்த நாள் காலையில அதிகாலையில ஃபிளைட்டுக்கு நான் ட்ரிவாண்ட்ரம் போனோம். இப்ப நான் சொன்னேன், எனக்கு நாளைக்கு ஃபிளைட் இருக்குது ஐயா, நீங்க தயவு செய்து வந்துட்டு போயிருங்க. ரொம்ப இதாக பண்ணாங்க. நானும் அதெல்லாம் உற்சாகமா போனேன். நல்லதா இருந்துச்சு. மெசேஜ் கொடுக்கும்போது பிகினிங்ல ஒரு கேள்வி கேட்டேன், ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கையை வைத்துங்க பார்ப்போம் அப்படின்னு. சபையார் யாரும் கையை வைத்துல அப்படியே இருக்கிறாங்க. எனக்கு என்னடா, ஒரு சின்ன பையன் முன்னால இருக்கான். அவன் இப்படி கையை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு சொல்றா, நீ யாருமே ரட்சிக்கப்படலன்னு, அதனாலதான் கையை வைத்தலன்ட்டான். ஒரே சிரி. எல்லாம் ரட்சிக்கப்பட்டது போல, பரிசுத்த ஆவிஷத்தை அபிஷேகப்பட்டது போல, அது எல்லாம் ஒண்ணும் பரலோகத்துல கொண்டு சேர்க்காது. ஆண்டவர் இஷ்டதானமாக கொடுத்திருக்கிறது பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு. அடுத்தது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அடுத்தல புத்திர சுவிகாரம். நீங்கள் அப்பா பிதாவே, நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரம். இன்னொன்னு, எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை, பரிசுத்தாவின் முத்திரை. You are being sealed for the day of redemption. பரிசுத்த ஆவியின் முத்திரை. நமக்கு எப்ப நீங்க ரட்சிக்கப்படுறீர்களோ, பாவ மன்னிப்பு பற்றி ரட்சிக்கப்படுகிறீர்களோ, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கேட்டாங்க, நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்னையா பண்ணணும்? நீங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று, இந்த பாவ மன்னிப்பு ரட்சிப்பும் கன்ஃபார்ம்னா ஞானஸ்நானத்துக்கு போய் தான் ஆகணும்.
அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா அடுத்தது யூ ஆர் பீங் சீல்டு, உங்களுக்கு முத்திரை இடுகிறார் ஆண்டவர். அதாவது இந்த சில இடங்கள்ல ஆடுகளுக்கு, எங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல ஆடுகளுக்கு சீல் வைப்பாங்க. அந்த அனிமல்ஸ் இது பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போகும்போது அதை செக் பண்ணி தான் விடுவாங்க. அந்த சீல் எதுக்கு, என்ன அர்த்தம்னா இது சோதிக்கப்பட்ட ஒரு ஆடு, இத நீங்க வெட்டலாம், தகுதிப்படுத்துகிறது. நமக்குமே சீல் உண்டு, முத்திரை. அந்த சீல் எதுக்குன்னா இவன் பிரித்தெடுக்கப்பட்டவன், என்னுடைய மகன் என்பதற்கான அடையாளம். இன்னைக்கு நீங்க புனித வெள்ளிக்கிழமையில நம்ம பெற்றுக்கொண்டது பரிசுத்த ஆவியின் முத்திரை. அடுத்தது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அவர் இன்னைக்கு சிலுவையில நமக்கு சம்பாதித்து கொடுத்தது. அப்பா ஏசப்பான்னு நீங்க கூப்பிடுவீங்கன்னா அதுக்கு காரணம், இந்த நாள்ல இந்த நாம துக்க வெள்ளிக்கிழமை அல்லது புனித வெள்ளி என்று சொல்லுகிறோமே, குட் ஃப்ரைடே, நிறைய இந்துக்களுக்கு இது குறித்து தெரியாது. இன்னைக்கு காலையில் நானும் என் ஒய்ஃபும் சர்ச்சுக்கு போறோம். எங்களுக்கு 10:30 to 1 o'clock வரை சர்வீஸ். எய்த்த வீட்டுல ஒரு ஹிந்து ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் எங்களை பார்த்துட்டு, என்ன எங்க போறீங்க? நான் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு துக்க வெள்ளி இல்ல. அவர் சொல்றாரு, ஆமா ஆமா அன்னைக்கு புனித வெள்ளி இல்ல அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காரு, புனித வெள்ளின்னு சொல்றாரு. அடுத்தால கேட்கிறாரு, அப்ப எங்க போறீங்க? மையானத்துக்கு போறீங்களோ? செத்து போனா அடக்கம் பண்ண இடத்துல மையானத்துக்கு போறீங்களோ? நான் சொன்னேன், இல்ல இல்ல, நாங்க 2 பேரும் சர்ச்சுக்கு போறோம். இந்த நாள்ல எங்களுக்காக இயேசு மரித்தாருன்னு சொல்லி அதற்கு நன்றி செலுத்தும்படியாக, அதை நினைவு கூறும்படியாக ஒரு மீட்டிங் இருக்குது, அதுக்கு போறோம். அங்க போற இடத்துல அங்க ஒரு சபையில உள்ளவங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்குள்ள சிஸ்டர் சொல்லுவாங்க, அது ஒருவேளை அவரு கல்லறை திருநாளை நினைச்சிருப்பாரா இருக்கும். சிலவங்க கல்லறையில போய் அந்த திருநாளை கொண்டாடுவாங்க. நவம்பர் ஏதோ ஒரு தேதியை சொன்னாங்க. இவைகளெல்லாம் சம்பிரதாயங்கள். ஆனா அந்த மரண சாதனத்தின்படி நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நீங்களும் நானும் அப்பா பிதாவே. அடுத்தது நித்திய ஜீவன். திஸ் இஸ் a wonderful thing. அவர் மரணித்தபடினாலே, அவர் உயிர் தெழுந்து வந்தபடியினாலே நமக்கு நித்திய ஜீவன். யோவான் 3:16 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு. என்ன, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொண்டது நித்திய ஜீவன். அடுத்தது, என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் ஆண்டவர் சொல்றார். பரலோக சமாதானம். உலகத்தில் உள்ளவங்களுக்கு கிடையாத சமாதானம் நமக்கு மாத்திரம்தான் உண்டு. இதைகளெல்லாம் ஆண்டவர் எழுதி கொடுத்ததுங்க. இதை நாம சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, நமக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைக்குது, பரலோக குடியுரிமை. உடனே உங்களுக்கு சிட்டிசன். 2 கொரிந்தியர் 5:7 பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5:7, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்து எப்பொழுது தைரியமா இருக்கிறோம். ஆனா நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். புரியுதா? நாம வேற ஒரு இந்த தேகத்தை விட்டு வேற தேசத்திற்கு குடி போகிறோம். அதான் பரலோக குடியுரிமை. நமக்கு இந்த உரிமையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். கடைசியாக, உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதி. இவைகள் எல்லாமே நமக்கு சுதந்திரித்துக் கொண்டு தேவன் தன்னுடைய மரணத்தின் மூலமாய் சம்பாதித்தது, தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் நமக்கு சம்பாதித்தது. இன்னும் நீங்க மேல வாசிக்க போறேன்னா, அந்த மரணத்தின் சாயலிலும்
இத்துடன் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர் இயேசப்பா சொல்றாரு, என்னுடைய மரணத்தின் சாயலிலும் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் கட்டாயமாக இணைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் இணைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. மரணத்தின் சாயல்ல ஒருவேளை அப்படி இருப்பாங்க. அப்புறம் உயிர்த்தெழுந்ததுக்கு உண்டான ரோமர்ல என்ன சொல்றேன்னா, புதிதான ஜீவனம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்குதான் நான் இயேசுவோடு உயிர்த்தெழுந்து வரணும். நீ மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டால் உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கணும். குட் ஃப்ரைடே கொண்டாடினா ஈஸ்டரும் கொண்டாடியாக வேண்டும். ரோமர்ல ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. குட் ஃப்ரைடே ஈஸ்டர் முக்கியம் ஒண்ணு மாத்திரம் இல்ல. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதல் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். ரெண்டு வேணும். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தவரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் மரித்தவரிலிருந்து எழுப்பப்படுவது எதுக்குன்னா புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. நிறைய பேர் இயேசுவோட உயிர்த்தெழுந்து வந்திருக்காங்களான்னே தெரியாது அந்த ஜீவனத்தை பார்க்கும் பொழுது. அதான் இங்க போட்டிருக்குது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சுவாபம் நமக்குள்ள வரணுங்கிறார். நம்ம எதுக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானம்? பழைய சரீரத்தை கொண்டு போய் அடக்குவதுதான். அந்த அழுகி போன சரீரம், அந்த விதை. ஆனா நாம மேனி கொடுக்கிற புதி மறுரூபமாக்க இப்பவே ஆக்கப்பட வேண்டும். அதனால மரணத்தின் சாயல்ல மாத்திரம் இல்ல, அதான் கட்டாயமா சொல்றாரு, கட்டாயமாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒண்ணுல இணைக்கப்பட்டு இன்னொன்னுல இணைக்கப்படாம இருந்தா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். மரணத்தின் சாயல்ல இருப்பான், அப்படியே செத்து போனவன் மாதிரியே இருப்பான். ஆனா அவன் தேவனால துதிக்க முடியாது, பாட முடியாது, ஆட முடியாது. அவருடைய உயிர்த்தெழுதல்ல நாம இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவின் ஆவியை உடையவனாக மாறும். நிறைய பேருக்கு நினைப்பு என்ன தெரியுமா? நான் கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஒரு சகோதரர் என்ன சொன்னாரு, பிரதர் நான் கிறிஸ்டியன் பிரதர், ஐ நோ, பட் ஹேவ் யூ அக்செப்டட் ஜீசஸ்? ஒரு கோவாகர், பிரதர் யூ டோன்ட் நோ, கிறிஸ்துமஸ் டைம்ல நான் தான் கொடி கட்டுவேன் எங்க சர்ச்சில், ஸ்பீக்கர் கட்டுறது நான் தான், பெஞ்சு போடுறது நான் தான், கேண்டில் தூக்கிட்டு போறது நான் தான், சிலுவை பேரர் நான் தான். இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். மரணத்திலையும் உயிர்த்தெழுதலையும் இடைக்கப்பட இல்லையானால் அது யாரா இருந்தாலும் சரி அவன் கிறிஸ்தவனே கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எனது மரணத்திற்கு அடையாளமான என் ரத்தம் தெளிக்கப்படாமல் வேறு எந்த வகையிலும் இவளை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனையும் வாக்கு மூலமாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன். முடியாது. வேற ஆடை வெட்டி மாடை வெட்டி காணிக்க கொடுத்து, அதங்க இதனுடைய அடையாளம். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படணும். மறுபடி நம்ம பிறந்திருக்க வேண்டும். பழைய சரீரம் மரித்திருக்க வேண்டும். அப்போ தெளிக்கப்படாமல் வேற எந்த வகையில், நிறைய பேர் நினைச்சிருக்காங்க காணிக்க நிறைய கொடுத்துட்டா கொஞ்சம் பாட்டுகளை பாடுனா ஒண்ணுமே கிடையாது. இப்புத்திர சுவிகார பாக்கியம் எந்த பாகுபாடும் இன்றி ஏற்றுக்கொள்ள எல்லாருக்கும் சேரும். அது இந்துவானாலும் இஸ்லாமியரானாலும் கிறிஸ்தவனானாலும் எல்லாருக்கும் வேணும். மேலும் அடுத்தால பாருங்க, மேலும் இல்ல இன்னொன்னு இருக்குது, இது பார்த்துட்டோம். மேலும் என் பாடுகளில் பங்கு பெற்ற நீங்கள் யாவரும் என்னுடன் மகிமைக்குள் பிரவேசிப்பீர்கள் என்று இதன் மூலம் வாக்களிக்கும். உண்மைதானா? அதனாலதான் அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் பாடுகளை அனுபவிக்க காரணமே இயேசு மகிமைக்குள்ள பிரவேசித்தது போல. ஏன்னா ஸ்தேவான கல்லெறியும் பொழுது மேல என்ன பார்க்கிறான்? உயிர் தெழுந்த இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறதை பார்க்க.
உடைய கைகளில் ஆவியை ஒப்புக்கிற இயேசுவை போல அவனும் தன் ஜீவனை கொடுத்தார். அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை அதுதான். ஆண்டவர் அந்த பரலோக காட்சியை காண்பிக்கிறதுக்கு காரணமே அது. ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. அதனாலதான் போட்டு இதுதான் அந்த மரண சாதனத்தினுடைய சாராம்சம். இயேசு கிறிஸ்து இவன் கையெழுத்து போட்டு உங்களை எழுதியிருக்க. அதனால இயேசு இதுதான் உங்க பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு காரணம். கிறிஸ்தவர்கள், நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினால், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பயக்கும். புரியுதா? நாம உலகத்தார்ல நம்மள பகைக்கதான் செய்யும். இங்க உள்ள வாழ்க்கை ஒரு டெம்பரரி தான். இட்ஸ் நாட் a permanent one. ஊழியக்காரன் தன் எஜமானும் பெரிய அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டான உங்களையும் துன்பப்படுத்துவாங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே சொல்லி கம்ஃபர்ட் பண்ணி அவர் சொல்லி ஆறுதல் படுத்திட்டு தான் போனாரு. உங்களை துன்பப்படுத்துவாங்க. பேதுருவ சிலுவையில அறையும் பொழுது அவன் சொன்னானா, இயேசுவை போல நான் என்ன சிலுவையில அறையாதாங்க, தலைகளை என்ன சிலுவையில அறையுங்க. 12 சீஷர்களும் சித்திரவதை பண்ணப்பட்டுதான் கொல்லப்பட்டார். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். That is a hope for the Christians. அதான் அந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அன்னியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். இந்த நாட்கள்ல நிறைய ப்ராஸ்பரிட்டி டீச்சிங். கர்த்தர் உங்களுக்கு பணத்தை கொடுக்கிறார், ஆறுதலை கொடுக்கிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார். எங்க நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம ஊழியம் செய்யும் பொழுது எனக்கு ஒவ்வொருத்தருமே இல்லாம கம்ஃபர்டபுளா போய்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு அர்த்தம் நான் ஆளு சரியில்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கிறிஸ்துவுக்குள்ள தேவ பக்தியா நடக்கிற யாவருக்கும் துன்பம் உண்டு. ஆனா சிலவங்க தப்பு பண்ணிக்கிட்டு துன்பப்பட்டான்னா அது வேற கதை. குடிச்சுக்கிட்டோ அல்லது வேற ஏதாவது தவற செய்துகிட்டு துன்பப்படுகிறவன் சொல்லுவாங்க, சாத்தா என்ன சோதிச்சுக்கிட்டே இருக்கான், நான் இயேசுக்குள்ள தேவ பக்தியா இருந்தாலும் துன்பம் தான் எனக்கு வருது, நம்ம செய்கிற செய்களினால துன்பங்கள் வரும், அது வேற. ஆனா கிறிஸ்துவுக்கு உண்மையாய் சாட்சியாய் இருக்கிற ஒரு யாவரும் துன்பப்படுவார்கள். அந்த இடங்கள்ல தேவ ஆவியானவர் உதவி செய்வோம். அதனாலதான் நம்ம வாசிக்கிற எபிரேயர் 2:17 அவர் தாமே சோதிக்கப்பட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கு. He knows your pain. He knows your trouble. நீங்க கடந்து செல்லுகிற பாதை அவருக்கு தெரியும். இந்த மனுஷனா அந்த உலகத்துல பிறந்து அடி வாங்கி அவர் அவ்வளவு வசனங்களை அவ்வளவு பாருங்களேன், தகமா இருக்கிறேன்னாரு. இவ்வளவெல்லாம் பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு காரணம் அவர் நமக்கு உதவி செய்யும்படியாக அவர் பாடுகளை அனுபவித்தார். அவர் சோதிக்கப்படுவதற்கு காரணம் நமக்கு உதவி செய்யும்படியாக. அவருக்கு தெரியும், he knows your trouble. இந்த வசனம் பார்த்தேன் இருக்குது. அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அதனாலதான் நமக்கு உயிர்த்தெழுதலும் விசுவாசமும் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துலதான் விசுவாசம் வருது. 1 Corinthians 15 கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் அடுத்தல மரணத்துல இணைக்கப்பட்டிருக்கணும், உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் வருதா, உங்கள் விசுவாசம் வருதா?
மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. இன்னும் கிறிஸ்துவமே இல்லாம இருக்கும். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணு. ஆனா நமக்கு இயேசு எழுப்பினபடினாலதான் நாம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கோம். அதனால கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே, பிரயோஜனமே கிடையாது. எல்லாமே எல்லாமே இயேசுவின் உயிர்த்தெழுதலை சார்ந்தது. இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலதான் பாவம் மன்னிப்பு. இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலதான் நீ பரலோக வாசி. இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலதான் உனக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. இயேசு உயிரோடு எழுந்தபடியினால்தான் நீ பாவம் மன்னிப்பை பெற்றிருக்கிறாய், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். இயேசு உயிரோடு எழுந்தபடியினால்தான் பரலோகம் செல்லுவதற்கான டிக்கெட் உனக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு உயிரோடு இருக்கிறபடியினால்தான் பரலோக சமாதானத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு உயிரோடு எழும்பவில்லையான ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் எக்காலம் நிற்கும் பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருக்கும். அழுகியிருக்கலாம், செத்து போயிருக்கலாம். கடந்த வாரம் பார்த்தோம் நம்ம. அதுல அழிவில்லாதவர்களா நாம எழும்பும். அதனாலதான் உயிர்த்தெழுதலின் வரிசை. இன்னொரு ½ அந்த உயிர்த்தெழுதலின் வரிசையை குறித்து பார்க்கலாம். கடந்த வாரம் கொஞ்சம் எடுத்தேன். வருகிற வாரம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்க போகுது. தெரிஞ்சுக்காங்க. அன்னைக்கு இதுல மொத்தம் 7 வரிசைகள் கொடுத்திருக்கிறேன். உயிர்த்தெழுதலின் வரிசை. முதலாவது உயிர்த்தெழுதலின் முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்து. இது என்னன்னா, பஸ்கா பண்டிகைக்கு அடுத்தால வரக்கூடிய பஸ்கா புளிப்பில்லா அப்ப பண்டிகை 3வது முதற்கனி. இயேசு அடிக்கப்பட வேண்டும். இயேசு சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும், கல்லறை. இயேசு உயிர்த்தெழ வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இதை பேஸ் பண்ணிதான் எல்லா உயிர்த்தெழுதலும் இருக்கும். சில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சபை உயிர்த்தெழும் ரகசிய வருகையில், அப்புறம் 2 சாட்சிகள் ஒவ்வொன்னா பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், உபத்திரவ கால பரிசுத்தவான்கள், கடைசியாக மரித்த அவிசுவாசிகள் வெள்ள சிங்காசனத்தில் நியாய தீர்ப்பு வரும் பொழுது எழும்புவார். இந்த உயிர்த்தெழுதலின் வரிசையில் முக்கியமான வசனம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். ஒருவேளை இயேசு கிறிஸ்துடைய வருகை தாமதிக்குமானால் நாம் மறுரூபமாக்கப்பட்டு, இல்ல அவர் மத்திய வானத்துல வந்தா மரித்த மனிதன் முதலாவது எழுந்திருப்பான். அதான் முதலாம் உயிர்த்தெழுதல். அவர் வந்தால் எழும்புவான் ரகசிய வருகையில. அவனுக்கு 2ஆம் மரணம் கிடையாது. அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவனும் பரிசுத்தவான். இவனுக்கு பின்னால ஒரு மரணம், 2ஆம் மரணம் வரும். அதுல அதிகாரம் கிடையாது. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல முதல் நபர் இயேசு கிறிஸ்து. தூதன் சொல்லுகிறான் ஸ்திரீகளை நோக்கி, நீங்க பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். சீக்கிரமா அவர் மருத்துவரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார்கள். நல்ல ஞாபகம். அப்போ அவர் மரித்தவரிலிருந்து அவர் எழுந்தவர், முதற் பலனானவர். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலன்.
முத அவர்தான் அவர்தான் எழும்புறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். புரியுதா? முதல்ல இயேசு, அதுக்கு பிறகுதான் அவனவன் தன் வரிசையில எழும்புவான். எல்லாம் அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்க விடுவார். முதற் பலனானவர் கிறிஸ்து. அதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல நீங்க இணைக்கப்பட்டிருந்தால் பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அல்லது அவர் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ரகசிய வருகை. நல்ல கவனிச்சுக்காங்க. அப்போ முதல் பலனானவர் கிறிஸ்துவில் இணைக்கப்படாமல் நீ அவர்ல இணைக்கப்படாமல் நீ உயிர்ப்பிக்கப்பட மாட்டாய். அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். நல்ல ஞாபகம் வச்சுக்க. நிறைய வசனங்கள் கொடுத்திருக்கிறேன். மார்க் 16, லூக்கா 24, யோவான் 20. இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுடைய தியானத்திற்காக கொடுத்திருக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு யாருன்னு பாருங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். சில பழைய ஏற்பாட்டு இது அன்னைக்கு நீங்க தியானிச்சிருப்பீங்க. எத்தனை பேர் சபையில இந்த வசனம் கேட்டீங்கன்னு தெரியல. மத்தேயு 27, 50-53. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. இந்த திரைச்சீலையை பற்றி உங்களுக்கு சின்ன ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மகா பரிசுத்த தலத்திற்கும் பரிசுத்த தலத்திற்கும் மத்தியில் உள்ள திரைச்சீலை தான் இந்த திரைச்சீலை. அதனுடைய திக்னஸ் எவ்வளவு தெரியுமா? 18 இன்ச். இது ஒரு பாபிலோன்ல செய்யப்பட்ட ஒரு பெரிய திரைச்சீலை. 18 இன்ச். இந்த திரைச்சீலை மேல இருந்து கீழே 2ஆ கிழியுது. கீழே இருந்து இப்படி கிழிச்சிட்டு போலாம். ஆனா மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அப்படின்னா அதான் நித்திய மீட்பை உண்டு பண்ணார் ஆண்டவராய் இயேசு. இதுவரையில ஆசாரியன் மிருகங்களுடைய ரத்தத்தினால மகா பரிசுத்தலத்திற்குள்ள போய் சென்று தங்களுடைய ரத்தத்தை தெளித்து பாவ நிவர்த்தி பண்ணுவான். ஆனா இயேசு மறுத்த பொழுது திரைச்சீலை எப்ப 2ஆக கிழிந்ததோ அன்னையிலிருந்து அந்த ஆலயம் கிடையாது, மிருக பலி நிறுத்தப்படுகிறது. அன்னைக்கு நடந்தது என்ன? பூமி அதிர்ந்தது, கன்மலைகள் பிளர்ந்தது, கல்லறைகள் திறந்தது. இதுதான் நிறைய பேருக்கு சந்தேகம். ஏன் அவங்க எங்க போனாங்க? குட் ஃப்ரைடே இன்னைக்கு எத்தனை பேர் இது அதிகமா யாரும் தொட மாட்டாங்க. கல்லறை திறந்தது, பூமி அருந்தது, கண்மலை பிளந்தது, பூமி எர்த்குவேக். கல்லறை திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் எழுந்துட்டாங்க. எழுந்தாங்களா? அடுத்த வசனம் பாருங்க. அதே இதுல அவருடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அநேக பரிசுத்தவான்களுடைய. ஆனா 53ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியம். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டது. இது நடந்தது என்னன்னா, நல்ல கவனி. முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்குது. இவர் எழும்பும் பொழுது நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம். இவர் எழும்பும் பொழுது மத்திய ஆகாசத்துல வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இவர் மரித்த அன்னைக்கு கல்லறை எல்லாம் கிடுக்கிடுன்னு ஆடி மரித்த சரீரங்கள்லாம் எழும்புவதற்கு ஆயத்தமாகிறது. 3 நாள் உள்ளுக்குதான் இருக்கிறாங்க. அவர் உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவங்க எழும்புறாங்க. நான் நினைக்கிறது, இது என்னுடைய ஒரு அசம்ஷன், அவர் உயிர்த்தெழும் பொழுது கல்லறையில் உள்ள சில பரிசுத்தவான்கள் எழும்புகிறதை
நகரத்தில் உள்ளவர் கண்டார்கள். அவ்வளவுதான். அவங்க நடந்து அப்படியே போனாங்க, கடைக்கு போனாங்க. இல்ல, இது லாசர் எழும்புன மாதிரி உள்ள எழும்புதல் இல்ல. எவீருடைய மகளை எழுப்புனாங்களே அது மாதிரி இல்ல. எலிசா எழுப்புனாரு அது மாதிரி இல்ல. எலியா எழுப்புனாரு அத மாதிரி இல்ல. அந்த குழந்தை மாதிரி இல்ல. இல்ல, எலிசாவுடைய எலும்பு போட்டு ஒருத்தர் எழும்புனானு அவங்க எல்லாம் திருப்பி மறைச்சு போனாங்க. அப்ப இங்க நடக்கிறது என்ன? இயேசு உயிர்த்தெழும் பொழுது நடந்ததுதான் இது. ஏன்னா அவர் அதுக்கு முன்னால் நீங்க 52 படிச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது. கல்லறை திறந்துச்சு, எப்படி பரிசுத்தவான்கள் எழும்பிச்சு, இது எப்ப எழும்புறாங்க? அவர் உயிர் தெழுந்த பின்புதான் எழும்புறாங்க. வசனத்துல அப்படி மத்தேயு எழுதியிருக்கிறாரே தவிர அவர் உயிரோடு வந்த பொழுது ஒரு கூட்டம் ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அதுதான் இதனுடைய சாராம்சம். பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்திருந்தது. இங்க இந்த கல்லறையில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் உள்ள இருக்காரு. இப்ப இயேசு உயிரோடு எழும்பிய பொழுது, இயேசு எழுந்த பொழுது கல்லறையில் உள்ள பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எழும்பி தேவனுடைய சமூகத்திற்கு சென்று விடுது. இவங்களுக்கு மரணம் கிடையாது. இப்ப எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல ஆண்டவரோட இருக்கிறாங்க. இதே மாதிரி ரகசிய வருகையில கல்லறையில் உள்ளவர்களை எழும்பி போவார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டும். இவங்க உயிர்த்தெழுந்து வந்ததை சில பேர் பார்த்தாங்க, கல்லறையில பார்த்திருக்காங்க அவங்க. ஆனா அன்னைக்கு உயிரோடு இருக்க நாம எடுத்துக்கொள்ளப்படல. இயேசு உயிரோடு எழும்பும் பொழுது மரித்த சரீரங்கள் எழும்பினது, அவர்கள் இயேசுவோடு போயிருக்கலாம். ரெண்டாவது, மூணாவது, முதல்ல இயேசு, ரெண்டாவது பழைய ஏற்பாட்டு சில பரிசுத்தவான்கள். யாருன்னு தெரியாது. மோசையா இருக்கலாம், ஆபிரகாமா இருக்கலாம், கொஞ்சம் லிமிட்டட் ஆட்களா இருக்கலாம், எனக்கு தெரியாது. அடுத்தது ரகசிய வருகையில் சபை. இது எப்ப நடக்குதுன்னா உபத்திரவ காலம் துவங்கும் முன். மேல கொடுத்திருக்கிறேன், உயிர்த்தெழுதலின் வரிசையெல்லாம் கொடுத்திருக்கிறேன். இது அவர் இதுக்கு முந்தின இது அவர் உயிர்த்தெழுந்த பொழுது. அடுத்தது உபத்திரவ காலம் துவங்கும் முன். ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அண்ணன் சொன்னார், ஆண்டவர் வருவேன், நான் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். இது நான் நிறைய பேருக்கு இந்த இதை போட்டிருக்கிறேன். ஆனாலும் புதிதான நபர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வரும். நான் இது ஆண்டவர் சொன்ன அங்க போய் இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு வருவேன். அதான் ரகசிய வருகை. நீங்க அதை மறந்து கூடாது. அதான் ரகசிய வருகை. இது இந்த இருக்கு பாருங்க. கிறிஸ்தவர்கள் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல். நாம இப்ப எங்க இருக்கோம்? கிருபையின் காலம். சாரி, வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் 5 அதிகாரங்கள். எப்ப இயேசு வருவார்னு தெரியல. இப்ப இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். இதுதான் ரகசிய வருகை. நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பார்த்திருக்கேன் இருக்கு. இது முடிந்த பிறகுதான் யாக்கோபின் இக்கட்டு காலம் தொடங்குது. மகா உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். 3 வருடங்கள் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருடங்கள் மகா உபத்திரவ காலம். இது முடிந்து வரும் பொழுது 19ஆம் அதிகாரத்துல யுத்தத்திற்கு கூட்டி சேர்ப்பார்கள். இயேசு வெள்ளை குதிரையில வருவார்.
அதனாலதான் அவர் ஜெயிக்கிறவன். அதுலதான் இதுல முதல்ல இவன் ஜெயிக்கிறவனாகவும் இவன் அந்தி கிறிஸ்து. இந்த 7 வருடமும் அந்தி கிறிஸ்து ஒரு வாரம் ஒரு உடன்படிக்கை பண்ணி ஒரு வாரத்துல பாதியில உடன்படிக்கை வேறுவான். யூதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு கழுகின் ரெட்டைகள் கொடுக்கப்பட்டு பெற்றாங்கிற இடத்துல கொண்டு போய் சேஃபா வச்சிருப்பாங்க. அப்பதான் கடைசி அர்மகதோன் யுத்தம். இது முடிஞ்சதும் 1000 வருட அரசாட்சி. அடுத்தது புதிய வானம், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. சாத்தான் சில காலம் விடுதலை, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, புதிய வானம், புதிய பூமி. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கான வசனம் தான் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். இது எப்போ? உபத்திரவ காலம் துவங்கும். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிரொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கொரிந்தியர்ல இருக்குது பாருங்க. ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிருக்க. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை போடுவது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கும். அதான் நம்ம செத்த விதை. நம்ம அப்படியே மேனி கொடுப்போம். அது எப்படி இருப்போம்னு கடந்த வாரத்துல பார்த்தோம். நாம் மறுரூபமாக்கப்படுவோம். மரணத்துல இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அன்றியும் என்ன பாருங்க, பார்த்தோம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்படின்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கணும். அவருடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலும் பங்கு பெற்றாதான் உங்களுக்குள்ள ஆவி வருவாரு. அந்த ஆவிதான் உங்களை உயிர்ப்பிக்குமே தவிர அதான் எது. அந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க உயிரோடு எழும்ப முடியும். பெந்தைக்கோஸ்து ஆவி இருந்தா எழும்ப முடியாது. பெந்தைக்கோஸ்து பாட்டு பாடினா எழும்ப முடியாது. வெள்ளச்சாலை உடுத்திருந்தா எழும்ப முடியாது. மீச இல்லாம இருந்தா எழும்ப முடியாது. இல்ல ரட்சிக்கப்பட்டது மாதிரி இருந்தா எழும்ப முடியாது. காணிக்க கொடுத்திருந்தா எழும்ப முடியாது. கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவி எனக்குள்ளாக வாசமாய் இருந்து ஒருவேளை மரணத்தை சந்தித்தால் எனக்குள்ள இருக்கிற ஆவி என்னை எழுப்பும். இதுக்கு மேல தெளிவா நாங்க எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நீங்க மறுரூபமாக்கப்படுவீர்கள். அடுத்தல ஒரு 4வது, இது உபத்திரவ காலம் துவங்கும் என்பதாக நடக்கிற சம்பவம். இனிமேல் உபத்திரவ காலங்கள் வரும். இந்த உபத்திரவ காலத்திற்குள்ளாக நடக்கிறது 2 சாட்சிகள். இந்த உபத்திரவ காலத்துல 1,44,000 பேர் முத்திரையிடப்படுவார்கள். அந்த 1,44,000 பேர் பயங்கரமா ஊழியம் பண்ணி கொண்டிருப்பாங்க. அநேக இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். மகா உபத்திரவ காலம் வரும் பொழுது ஆண்டவர் 2 சாட்சிகளை அனுப்பும். 3 நாளைக்கு 2 சாட்சிகள். 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்தில் ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்போ உங்களுக்கு புரியும். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் முடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இவங்க 3 வருடம் அங்க ஊழியம் செய்வார்கள். அதுல நிறைய கான்ட்ராவர்சி, யாரு எவருன்னு அதெல்லாம் இப்ப எடுக்க போறது. 2 சாட்சிகள் ஊழியம் செய்வாங்க.
ஒண்ணு எலியாவா இருக்கலாம், அல்லது ஏனோக்கா இருக்கலாம், தெரியாது. பார்க்கலாம். அது நான் ஏற்கனவே ரெவலேஷன்ல தெளிவா எடுத்திருக்கிறேன். ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா என்றால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு இந்த ரெண்டு சாட்சிகளும் ரொம்ப உக்கிரமான நேரம், கோப கலசம் ஊற்றப்படுகிற நேரம். முத்திரை நியாயத்திற்கு முடிஞ்சாச்சு. 7 முத்திரை நியாயத்திற்கு முடிஞ்சு உத்தரவ காலம், 7 எக்காலம் நியாயத்திற்கு முடிஞ்சு வர வர மோசமாகிக்கிட்டே இருக்குது. சூரிய நட்சத்திரங்கள், மரங்கள், தண்ணீர்கள், நீர்நிலைகள் எல்லாமே எரிஞ்சு தண்ணீர் எல்லாம் எட்டி கசப்பா இருக்குது. அவ்வளவெல்லாம் பயங்கரமா இருக்கு. இருள் அடைஞ்சு போச்சு. கடைசி கோப கலசம் ஊற்றப்படுகிற நாட்கள். அந்திகிறிஸ்து பயங்கரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறான். பாதாளத்திலிருந்து வெட்டிக்கிளைகள் திறந்து விடப்பட்டு அநேக ஜனங்கள் வாதிக்கப்பட்டு மேலெல்லாம் கொப்பளம். அந்திகிறிஸ்து வர சொல்றான், முத்திரையை தரிக்காதவர்கள் விற்க முடியாது, வாங்க முடியாதுங்கிறான். ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணி அது பேசத்தக்கதாக அற்புதம் காண்பிக்கிறான். அவ்வளவு பயங்கரமா இருக்கும் பொழுது நிறைய பேர் இந்த முத்திரைய, அந்திகிறிஸ்துனுடைய முத்திரையை 666 வாங்கிக்கிடுறாங்க. ஆனா அநேகம் பேர் இந்த 2 பேருடைய சாட்சிகளை கேட்டு தங்களுக்கு மரணமே நேரிடுவதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஏற்றுக்கொள்ளல. இந்த 2 பேரும் பயங்கர தீவிரமா 3 வருஷம் சாட்சி சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்குதாங்க. அவங்கள சேதப்படுத்தினா அக்னியினால அவங்கள சுட்டரிக்கிறாங்க. மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்ற 6ஆம் வசனம். வேண்டும் போதெல்லாம் பூமியை சகல வாதைகளினாலும் வாதிக்குவது அவர்களுக்கு அதிகாரம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போடும். இந்த 2 சாட்சிகளும் அதுக்கு பிறகுதான் 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. ஒரு நிமிஷம், இந்த வசனத்தை பார்த்துருமே, அப்ப தெரியும். அவருடைய உடல் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். நான் அதுக்கு இங்க நான் ஸ்லைடு வச்சிருக்கிறேன், பார்க்கலாம். மிகுந்த பயம். 3 பேரை கொண்டு போட்டுருவான். 3 நாளைக்கு அந்த டெட் பாடி அப்படியே கிடக்கும். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பார்ப்பார்கள். ஏன்னா இப்பதான் டிவி தான் வந்துட்ட. அப்பொழுது எங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் அவர்களை கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். பாதாளத்திலிருந்து வருகிற மிருகம் அவர்களை கொண்டு போடுது. அவருடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அங்கதான் இயேசு சிலையில் அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். உடல்களை கல்லறையில வைக்க விட மாட்டான். எப்ப விட்டுறாத. அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியினால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பயங்கர ஜாலியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் 3 நாளைக்கு பின்பு இங்கே ஏறி வாருங்கள் என்று ஒரு ஜீவ ஆவி அவர்களுக்கு பிரவேசித்து, அப்பொழுது அவர்கள் காலூண்டி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாய். இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலும் தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வாரி போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார். இதுதான் 2 சாட்சிகள். இப்ப இதுவரை 4 பேரை பார்த்திருக்கிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்து, இயேசு மரித்த அன்றுக்கு சில பரிசுத்தவான்கள், 3வது ரகசிய வருகையிலே சபை,
நான்காவது 2 சாட்சிகள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இந்த 2 பேரும் எழுப்பி போறாங்க. அப்படி அடுத்த வாரம் இதரவைகளை குறித்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இவைகளை குறித்து. உயிர்த்தெழுதல் உண்மை. நிறைய பேர் எழும்பியிருக்காங்க, நாமும் எழும்புவோம். இந்த ஒரு நாளும் மறந்து போகாதங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் நாம். கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புறவருடைய ஆவி நமக்குள்ளாக இருக்கணும். அதை பார்த்துக்காங்க. அதனாலதான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது. உன்னை வாந்தி பண்ணு போடுவேன்னு சொல்லுது. கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆவினால எப்பொழுதும் அனல் உள்ளவர்களாக இருக்கும். அவன் புது சிருஷ்டியா எப்போதுமே ஆவியை அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் கூட இப்ப ஜெபிக்க போகிறோம். எல்லாரும், ஆண்டவரே இந்த வசனங்களுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவை எழுப்பின ஆவி எனக்குள்ளாக வாசமா இருக்கட்டும். புத்திர சிவகாரமா எங்களுக்கு தந்த எல்லா காரியங்களையும் சுதந்திரத்துக் கொள்ள ஜீவனாம்சம் கொடுத்திருக்க, இலவசமாய் தந்திருக்கிறது. இலவசமாய் பாவம், இலவசமாய் ரட்சிப்பு, இலவசமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இலவசமாய் புத்திர சுவிகாரம், இலவசமாய் தேவ ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. பரலோக சமாதானம், பரலோக குடியுரிமை, இவைகளுக்கு பாக்கியவான்களா எங்களை மாற்றுங்க. வந்த ஒவ்வொருவரும் அப்படி மாற்றுகிறபடியால் நன்றியா. பரிசுத்தவான்கள் எழும்பினது உண்மை, நாங்களும் எழும்புவோம். அதனாலதான் எல்லாரும் ஜீவனை விட்டாங்க, காவலே படல. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதை ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிஞ்சிருக்கு. அதனால நம்ம அவர் உயிரோடு எழுப்புவோம். அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வந்தவர. கிறிஸ்தவம் மாத்திரம் தான் சொல்ல முடியும், உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் உண்டு. ஆண்டவன் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு சும்மா எல்லாம் நீங்க இந்த உலகம் உங்களை ஏமாத்துது, வஞ்சிக்கிறான். அப்படி இல்ல. நீ உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா, தேவனுக்கு பக்திய மார்க்கமாய் வாழ விரும்புறவங்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் வரணும். வரலன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்னு இருக்கும். சத்தம் சொல்லுவான், அவன் நம்மாள், அவனை விட்டுரு. எவன் கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா வாழ விரும்புகிறானோ அவனை தான் சத்துரு கண்ணு வச்சுக்கணும். எல்லாரும் தலையில கைகளை ஆண்டவரே உடைய வசனத்திற்கு எங்களை ஒப்புக்கொடு. என்ன பாடுகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் உண்மை விட்டு விலக மாட்டோம். என்னை உயிர்த்தெழுவதற்கு ஆயத்தப்படும், உடைய வருகைக்கு ஆயத்தப்படும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நாம் மாத்திர ஒரு மூலம் மகிமைப்போம். அன்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you all for coming.